ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நபர்கள் எல்லாம் இதை பார்த்தாங்க அப்படின்னா என்ன ஆவாங்க, இல்லை அது தெரிஞ்சும் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ப்ளஸ் பயமாக இருக்குன்னு தான் சொல்லணும் சில டைம். அந்த மாதிரியான வேட்பாளர்கள் தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிவிச்சு வச்சிருக்காரு ரீசெண்டாக நடந்த மாநாட்டை ஆஹா ஓஹோன்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிற இந்த குரூப்பு கைது செய்யப்பட்ட ஒரு நபரை பார்த்தோன்னா வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இது தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை தெரியாமல் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதில்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய நபர் வந்து அருணகிரி அப்படிங்கிற இவரை தான் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு சீமான் அவர்கள். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆணவ கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற பேரில் வந்து இவரை கைது பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்த இவரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போது என்னென்னு விசாரித்து பார்த்தா, இவங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து இன்னொரு நபரை காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. அது இவங்களுக்கு தெரிய வந்த உடனே அந்த ஆண் நபரை கடத்திட்டு போய் மதுரையில் வச்சு ரொம்பவுமே கடுமையாக தாக்கியிருக்காங்க, அடைச்சி வச்சு தாக்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இளைஞரோட ஆணுறுப்பை தீ வச்சு எரிச்சிருக்காங்க, சிதைச்சிருக்காங்க. இது உடனே எல்லாருக்கும் தெரிய வந்து உடனே இந்த நபரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கேஸ் அப்படின்றது இவர் மேலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற ஒருத்தரை எப்படி பார்த்தோன்னா இவங்க வேட்பாளராக அறிவிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நம்மளுக்குள்ளே வருது இல்லையா? அதை தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து குற்றம் பண்ணாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தம்பிகள் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க. இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது பண்ணது இவர் தானே அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அறிவிச்சாங்களாமா. தற்கொலைங்களா, இவர் மேலே கேஸுன்றது இருந்துச்சு அப்படின்னாலே அவரை வேட்பாளராக வந்து அறிவிக்கக்கூடாது. அவர் தப்பு பண்ணவராக இருக்கலாம், தப்பு பண்ணாதவராக இருக்கலாம். அது வந்து சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் இவர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர், அவ்வளோதான். கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கல்ல, அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது. இதுதான் வந்து தேர்தலுக்குண்டான ஒரு ரூல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூல்ஸ் இவங்க பிரேக் பண்ணி இவரை வந்து எப்படி சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளராக அறிவிச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சீமான் எப்படி இதுக்கு பார்த்தோன்னா முடிவெடுத்து அறிவிச்சார் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நம்மளுக்கு கேட்க தோணுதா இல்லையா? இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரச்சனை நடந்ததுக்கு முக்கியமான காரணமே சாதி பிரச்சனை தான் சொல்லப்படுது. ஏன்னா அந்த பெண்ணை காதலிச்ச இந்த நபர் வந்து வேறு மாற்று சமூகத்தை சேர்ந்தவராமா, வேறு சாதியை சேர்ந்ததுனால இவங்க அந்த ஆணவ கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் கைதே பண்ணியிருக்காங்க. இவனுக்கு கட்சியில் பார்த்தோன்னா சாதிக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை, இங்கே நாங்கள் எல்லாருமே சரிசமமாக தான் பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க கட்சியில் இருக்கிற ஒரு நபரே ஆணவ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. காதலிச்ச நபர் வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அப்படிப்பட்ட ஒரு நபர் கைதாகியிருக்காரு. அந்த நபரை தான் மணப்பாறையோட சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு இந்த தற்கொலை சீமான். என்ன மாதிரியான ஒரு விஷயம் பாருங்களேன். இவர் தப்பு பண்ணலை, அது கேஸ் இருக்குல்ல, அது சட்டம் முடிவு பண்ணட்டும். அது வரைக்கும் பார்த்தோன்னா இவர் எப்படி வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு இவங்களுக்கு பர்மிஷன் யார் கொடுத்தாங்க? தேர்தல் அணுகுமுறை இது கிடையாது. இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இந்த சீமான் வந்து எப்படி ஒரு வேட்பாளராக அறிவிச்சார் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் முட்டு கொடுத்தாலும் பயனில்லை. எதுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்றதே தெரியல. இதுக்கெல்லாம் கூட முட்டு கொடுப்பீங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. உடனே சொன்னால் சரி, இது வரைக்கும் தெரியாமல் போட்டிருந்தா கூட இது தெரிஞ்சதுக்கப்புறமா இவரை மாற்றிருக்கலாம்ல, ஏன் இன்னும் மாற்றாமல் வச்சுருக்காங்க? இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரியான குரூப்பெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஆள போகிறோம், எங்கள் கையில் ஆட்சி கொடுத்து பாருங்க அப்படின்ட்டானுங்க. யார்? சாதி வேறு பிடிச்ச நபர்கள் கையில் ஆட்சி கொடுத்து பாருங்க அப்படின்ட்டானுங்க. இவங்க அண்ணனே சாதி வேறு பிடிச்ச நபர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் பார்த்தோன்னா அவருக்கு ஈக்குவலான ஒரு ஆளத்தானே விற்பார், அவர் தான் வேட்பாளராக அறிவிப்பார். அதில் என்ன பெரிய மாற்றம் இருக்க போகுது அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ இப்போது இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு கட்சி அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். இவங்க கட்சி சேர்ந்த ஒரு நபர் ஆணவ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, வேற்று சமூகத்தில் காதலிச்சதுனால அந்த தாக்குதல் நடத்தியிருக்காரு. இந்த மாதிரி கொள்கை ரீதியாகவே ஒத்தி வராத நபர்களெல்லாம் கட்சி விட்டு கூட நீக்காமல் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, சீமான் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா தமிழ்நாடு இப்படி இருக்கும், அதை நினச்சி பார்க்குறதுக்கு தான் பயமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நபர்களெல்லாம் தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லை. இந்த தற்கொலைங்க தாவேகா பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்குது. சரி, ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.